ஹாய்! இன்னைக்கு என் கண்ல பட்ட ஒரு விஷயம். அங்கருந்து எங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். தம்ப்நெயில்ல நான் உங்க ஃபோட்டோ வைப்பேனா, வைக்க மாட்டேனா, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் இந்த வீடியோ அந்த மாரி எதுவுமே வைக்காம சர்ப்ரைஸா இருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா, அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்கள நான் எப்படி பார்த்தேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாமே ட்ரூ. எதுவுமே பொய் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு உடும்பு ஒரு சின்ன வலை மாரி இருக்கு. அதுல சிக்கியிருக்கு. சிக்கியிருக்கவுடனே ஒரு உடும்ப காப்பாத்துறதுக்காக ஒரு கேரக்டர் அங்க நின்னுட்டு இருக்காங்க. சைடுல அவங்க ஃபேஸ் சரியா தெரிய மாட்டேங்கி. அவங்க நைட்டி போட்டிருக்காங்க. இந்த பக்கத்துல இன்னொரு ஆண். அவங்க 2 பேர் சேர்ந்துட்டு ஹிந்தில ஏதோ பேசிக்கிட்டே அப்படியே அந்த உடும்ப காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்படி காப்பாத்திட்டு இருக்கும்போது, நம்ம கவனம் ஃபுல்லா எங்க போகும்? ஒரு ஒரு நார்மலா இப்படி ஒரு வீடியோ பார்க்குறோம்னா, ஒரு உடும்பு அதில சிக்கியிருக்கு. அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. அப்படி என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் வீடியோ. என்ன பண்ணுவாங்க? புடிச்சு எதுவும் பண்ணுவாங்களா? அப்பலாம் நமக்கு தோணும் இல்லையா? ஒரு உடும்பு ஒரு வீடியோ பார்க்கும்போது. அப்புறம் அத காப்பாத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தோணும்? பொதுவா பேசிக்கா பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்களோட மத்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? கேஷுவலா அப்படின்ட்டு உள்ள போனேன். அவங்க தான் பார்த்தீங்கன்னா, புல்டி ராய். ஓகேவா? புல்டி ராய் அப்படின்னு போட்டிருந்துச்சு. புல்டி அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க சேனல் பேரு. அவங்க பேரு புல்டி ராய். ஓகேவா? இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவங்க சேனல்ல இல்ல. நான் சொன்ன அந்த உடும்பு இருந்துச்சு இல்லையா? உடும்பு இருந்தது. அப்புறம் அவங்க ஒரு அத்லெட் அப்படின்றது இருந்தது. அவ்வளோதான். அதுவும் பெருசுலாம் கிடையாது. சும்மா ஓடும்போது பேக்ல வச்சு ஒரு சின்ன ஒரு ரன்னிங் மூவ் குடுத்த மாரி ஒரு சின்ன வீடியோ. அவ்வளோதான். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. ஓகே அப்படின்னோனே, அவங்க யார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போனா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாயிருச்சு. அவங்கள பத்தி இப்ப நான் வாசிக்கிறேன். வாசிச்சதுக்கு அப்புறவு இது அந்த கேரக்டர பத்தி தெரிஞ்சோனே நம்ம போய் அவங்கள பத்தி தேடி எடுப்போம் இல்லையா? அதுல எடுத்த தகவல் இப்ப நான் வாசிக்க போறது. அதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பல்வேறு மாரத்தான் போட்டிகளில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வரும் தடகள வீராங்கனை புல்டி ராய் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள் குறித்த தகவல்கள் இதோ. ஓகேவா? ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் பின்னணி. புல்டி ராய் மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். இந்த வார்த்தையை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் விஷயம் சொல்றேன். ஓகேவா? விளையாட்டில் ஆர்வம் இருந்த போதிலும் போதிய நிதி வசதி இல்லாத காரணத்தினால் தனது ஆரம்ப காலங்களில் பல சவால்களை எதிர்கொண்டார். முறையான காலணிகள் கூட இல்லாமல் வெறும் காலுடன் ஓடி பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இப்ப நான் வாசிட்டேன். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த தலைப்பை மறந்துட்டேன். புதுப்படம் அப்படின்னு ஃபேஸ் விடாம அடிச்சு அதில் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்தியா ஏன் தங்கம் வாங்கவில்லை அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்ஸை இந்த வீடியோ நீங்கள் இப்போவே கட் பண்ணிட்டு கூட போய் பார்க்கலாம். அப்படி பார்க்கலன்னா நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? சாதாரணமா ஒரு ஏழ்மை குடும்பத்துல வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில போட்டாங்க இல்லையா? அவங்கள போய் நான் தேடும்போது பார்க்குறேன். மெடல் அப்படி குமிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ ஷீல்டு வாங்கியிருக்காங்க. அவ்வளோ கப் வாங்கியிருக்காங்க. அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. நேஷனல்ல திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் தான் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கான எந்த ஹெல்ப்புமே கிடைக்காம ஒரு ரன்னரோட லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க எங்க இருந்திருக்க வேண்டியவங்க. இந்தியால ஏன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு பார்க்குற ஒவ்வொருத்தரையும் மன கஷ்டத்துல ஆளாக்கியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்ஸ். அத போய் பார்த்துட்டு ரியலாவே அதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷயமே எடுத்தேன். ஏன்னா, இது ஒரு வார்த்தையில சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அதோடைய அந்த பெயின் அப்படின்றது தெரியும். நான் வேணா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இத கன்டின்யூ பண்றேன். புல்டி ராய் முதன்மையாக ஒரு தூர ஓட்டப்பந்தய வீராங்கனை அப்படின்னு போட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ன்னு போட்டு 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து முழு மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். முக்கிய சாதனையும் போட்டு இத பக்கம் நீங்க இந்திரா மாரத்தான் அலகாபாத்தில் நடைபெற்ற புகழ்பெற்ற இந்திரா மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் வென்றதன் மூலம் தேசிய அளவில் கவனிக்கப்பட்டார். இது ஒண்ணே போதாதா? ஏன்னா அவங்களோட அந்த கண்டிஷன் பார்த்துட்டு தான் சொல்றேன். ஒரு விஷயத்திலேயே அவங்க வெளியில வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி கொண்டாடி இருக்கணும், எல்லா இடத்துக்கும் தெரிய வச்சு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் குடுத்துருக்கணும் இல்லையா? அந்த மாரி விஷயங்கள் நடக்கல இல்லையா? அந்த ஒரு சின்ன ஆதங்கம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து பாருங்க. தொடர் வெற்றிகள். டெல்லி, மும்பை மற்றும் பிற நகரங்களில் நடத்தப்படும் மாரத்தான் போட்டிகளில் தொடர்ந்து முதல் 3 இடங்களுக்குள் சாதனை படைத்து வருகிறார். போராட்டங்கள் மற்றும் புல்டிராயின் வாழ்க்கை பலருக்கு ஒரு உந்துதலா இருப்பதற்கு முக்கிய காரணம் அவர் வறுமையை கடந்து வந்த விதம், ஊட்டச்சத்து மற்றும் வசதி. ஒரு தடகள வீரருக்கு தேவையான சத்தான உணவோ அல்லது நவீன பயிற்சி உபகரணங்களோ அவரிடம் ஆரம்பத்தில் இல்லை. பயிற்சி, கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் மட்டுமே அவரை இந்த நிலைக்கு உயர்த்தியது. ஊக்கம். இன்று பல இளம் பெண்களுக்கு, குறிப்பாக கிராமங்களிலிருந்து விளையாட்டுத் துறைக்கு வர விரும்பும் பெண்களுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். தற்போதைய நிலை. தற்போது
அவர் இந்திய அளவில் நடைபெறும் முக்கியமான மரத்தான் போட்டிகளில் ஒரு வலுவான போட்டியாளராக கருதப்படுகிறார். அது அவங்களோட பயிற்சி, அந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வந்து வாங்கி வச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் இந்திய சார்பாக பங்கேற்று பதக்கங்களை வெல்வதாக இதெல்லாம் ஒரு படமா எடுத்து இந்திய அளவில் பேசப்படும் பொருளாக மாற்றணும். ஏன்னா நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் அப்படின்றத விட நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சதோ இல்லை இப்போவே கூட நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா இது வந்து வீடியோக்காக அந்த மாதிரிலாம் கிடையாது. வீடியோக்காக வரணும் அப்படின்னா நீ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய வீடியோ எடுத்து போட்டு நான் வந்து வியூஸோ வாட்சர்ஸோ ஏற்றிருப்பேன். பட் அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதுக்காக வந்து அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து யார் யாருக்கோ பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல இவங்களுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் ஒன்று பண்ணேன். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அது என்ன அப்படின்னா அவங்களோட பிக்ஸை வச்சு நம்ம பண்ணுவோம்ல. இதை தான் ஷார்ட்ஸாக நான் அங்கே போட்டிருக்கேன். இதுக்கு நான் போட்ட மியூசிக் வந்து வாழையில் வந்து பாதகத்தி மியூசிக் இருக்கும் இல்லையா? அதை தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து அதை போட்டதே எனக்கு ஒரு ஹாப்பி இருந்தது. ஒரே ஒரு இமேஜ் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்படியே இந்த கார்ட்டூன் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ரியல் ஃபோட்டோ வரும். நான் ஷார்ட்ஸாகவே நான் அந்த சேனலில் போட்டிருக்கேன். அவ்வளோ மெடல்ஸுங்க. அவ்வளோ மெடல்ஸ் வாங்கி உண்மையிலேயே ஒரு மாதிரி தாக்கமாக இருந்தது. இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கும் இல்லையா? ஸோ கஷ்டப்பட்டு இருக்கவங்க, கேர்ள்ஸாக இருக்கவங்க ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்களால சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு புல்டி ராய் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வீடியோவில் வந்து இதை தவிர வேறு எதுவும் பேசணும் அப்படின்னு நினைக்கல. அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டில் அவங்கள தேடி வந்து நிறைய உதவிகள் இந்திய லெவலில் எல்லாமே கிடைச்சி அவங்க ஒரு உயரிய இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதில் ஒரே ஒரு குட்டி வருத்தம் கூட ஷேர் பண்ணி இது பண்ணிடுறேன். தமிழில் புல்டி ராயை பற்றி ஒரு வீடியோ கூட இல்லை. இந்த வீடியோ தான் நம்மளோட வீடியோ, 2வது வீடியோ. முதல் வீடியோ நான் புது படம்னு கேப் விடாமல் அடிச்சிங்கன்னா இப்போதைக்கு அதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஏதோ ஒரு சம்திங் தலைப்பு வச்சேன். இந்தியா ஏன் தடுமாறுகிறது அப்படின்னு வச்சேன். நீங்கள் அது போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் அந்த ஷார்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் காமிச்சோம்ல அதுதான் அதில் போட்டிருக்கேன். நம்ம தான் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ கணக்கு வச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வீடியோ தானே நம்ம போட்டுட்ருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அவங்கள பற்றி பேசவே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து போர்க்குதிரையில் இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம்.